முன்னாபை எம்பிபிஎஸ் வந்து நடுவில் கொஞ்ச நாள் நான் பண்ணலாம் அப்படின்னு இருந்தது. நான் ரீமேக் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரமணா முடிச்சிட்ட பிறகு நீங்கள் வந்து முன்னாபை எம்பிபிஎஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 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 10 days அந்த கான்வர்சேஷன் போச்சு. டைரெக்டாக நான் கமல் சாரை மீட் பண்ணல. வசூல் ராஜா சொல்கிறீங்க? வசூல் ராஜா. அப்போ வந்து அது ஹிந்தியில் இருந்தப்போ வசூல் ராஜா டைட்டில் வைக்கல. அப்போ நான் ஃபஸ்ட்டு விஷயமே அந்த படம் நான் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். இதில் நான் பண்ணணுன்னா என்ன பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் கமல் சார் மெட்ராஸ் பாஷை பேசக்கூடாது. ரெண்டாவது இது சத்தியமாக நான் அப்படி நினச்சேன். ஏன்னா இந்த கதை அதை கேட்கும். ரவுடி பேக்ரவுண்டுன்னு போது ஒரு சென்னை பாஷை பேசுகிற மெட்ராஸ் பாஷை கேட்கும். அது கமல் சார் ரெகுலராக பண்ணிட்டார். அதை பண்ணக்கூடாது. ரெண்டாவது இந்த படத்தில் கிரேசி மோகன் டயலாக் எழுதக்கூடாது. ஏன்னா அவர் கிரவுண்டில் அவர் பண்ணலைன்னா தான் அது உள்ளே இருக்கிற அந்த மென்மையான விஷயங்கள் மேலே வரும். திருப்பி அது நான் பண்ணல அப்படின்னும் போது கரெக்டாக நான் நினச்சேன். 2 விஷயமே நடந்துச்சு. அதில் கமல் சார் மெட்ராஸ் பாஷை பேசினார். அதில் வந்து அதில் அந்த நகைச்சுவை ஓங்கி நிற்கும். நகைச்சுவை மேலே வந்துடும். நகைச்சுவை மேலே வந்துடுச்சுன்னா அதில் இருக்கிற மென்மையான எமோஷனல் விஷயங்கள்லாம் கீழே போயிடும். ஸோ அதுதான் ஒரு சின்ன ஈக்குவேஷன் அது நடந்தது. நீங்கள் அது செய்யாததுக்கான காரணம் இல்லை, அது அந்த டைமில் நான் ரொம்ப அப்போ நான் ரொம்ப பிகினர். ஸோ அதனால அது மாறிடுச்சு. அதை தாண்டி போகல. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.